ஹலோ ஹாய் மைசெல்ஃப் ஹரிணிஸ்ரீ. நான் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டரை பற்றி ஜென்ரலாக எல்லாருக்கும் எப்படி புரிஞ்சிருக்கு, எனக்கு எப்படி புரிஞ்சு நான் உங்களுக்கு படிக்க போகிறேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நான் படித்து நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்ன்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பேஸ் பண்ணி ஒரு ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போது கன்ஸ்ட்ரக்டர்னால் ஜென்ரலாக இது யூஸ்வலாக ஒரு கோட் இனிஷியலைசேஷன் நியூலி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட்டுக்காக நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரிசம்பிள் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் மெத்தடை பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எழுதுகிறோம். ஜென்ரலாக என்ன எழுதுவோம், நம்ம எழுதுவோம் கிளாஸ். ஸோ கிளாஸ் பப்ளிக் போடுவோம். public class const வேணாம், display வச்சுக்கலாம். instructor 1. ஸோ நான் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். இப்போது நான் கிரியேட் பண்ண கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர் 1. அந்த கன்ஸ்ட்ரக்டர் 1ன்ற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் ஒரு பேசிக்கான மெத்தட். த வே டு ப்ராசஸ் த ஓவரால் ப்ராஜெக்ட் ஆஃப் ஜாவா இஸ் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஃபஸ்ட் நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் மெயின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெயின்குள்ளே நான் பண்ண கிளாஸோட நேமுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் பண்ணிட்டேன். நம்ம the value of variable object is not used. ஸோ ஓபிஜேன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இன்னும் எதுவும் டாட் வச்சு எதையும் கால் பண்ணல. ஸோ அதனால அது கேட்குது. நான் இன்னும் கால் பண்ணல, அது நம்ம ஜஸ்ட் அப்புறம் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் 1ன்ற ஃபங்க்ஷனை இது ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நியூ word is a keyword which is used to create an initialization of a class object. Okay, ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டர் 1க்கு கிளாஸ் க்ரியேட் பண்ண உடனேவே அந்த கன்ஸ்ட்ரக்டர் 1ன்ற சேம் நேமில் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிட்டுருக்கும். நமக்கு இங்கே எதுவுமே இல்லைல்ல, இப்போது எதுவும் தெரியல. இப்போ ஆக்சுவலாக இது டாட் கிளாஸ் ஃபைலில் இருக்குது, டாட் ஜாவா ஃபைலில் இருக்குது. இதுவே நான் இதை கம்பைல் பண்ண உடனே இன்னும் நான் கம்பைல் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் கம்பைலேஷனுக்கு அப்புறமா அந்த ஃபைல் டாட் ஜாவான்ற ஃபைல் டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும். ஸோ அப்போதான் அந்த கன்ஸ்ட்ரக்டரே நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நான் இன்னும் எதுவுமே பண்ணல. நம்மளே கூட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது என்ன பண்ணணும்னா, ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுதான்றது தெரியணும்ல. ஸோ அதுக்காக நான் இது உள்ள ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணலாம். ஸ்பாட் இதை கொடுத்துட்டேன். இது நான் ஜஸ்ட் சும்மா ஓகே, இதை நான் கொடுத்துட்டேன். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு மேலே நான் ஒரு லோக்கல் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னா ஸ்ட்ரிங். சரி, இப்போது நான் இந்த நேமை நான் இங்கே கால் பண்ண போகிறேன்.
டாட் என்ன நம்ம நேம் என்ன, ஸோ ஸ்ட்ரிங் நேம்ன்றது வந்து நம்ம நேம் வச்சுருக்கோம், அந்த நேம் நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ இதை நான் பிரிண்ட் அவுட் பண்ணலாம் எல்லாமே. இப்போ வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டேன், நியூ கன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் இங்கே இருக்குது. இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த பிளேஸில் டாட் கிளாஸ் ஃபைலும் கிரியேட் ஆகிடும். ஸோ ஐ எம் லாவா பிரெயின் ஸ்பாட், அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டர் 1 இங்கே இருக்கா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இங்கே ரன் ஆயிடுச்சு. அந்த மை நேம் என்னோட நேமையும் இங்கே நான் பார்த்துட்டேன். ஹே ஐ எம் ஹரிணி ஸ்ரீ. ஓகே, ஸோ டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம வந்து இந்த கிளாஸை பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா இதை பார்க்கணுன்னா இது நம்ம டாட் கிளாஸ் ஃபைல் தானே. ஸோ இங்கே அதுவே கிரியேட் ஆகிருக்கு. நான் எதுவுமே பண்ணல, நம்ம பண்ணது இங்கே. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் 1 டாட் கிளாஸ் ஃபைலில் பார்க்க வேண்டியது இது. நான் இப்போ இதை எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்டர் இங்கே இல்லை. ஸோ இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துகிட்ட உடனே கூட இங்கே எந்த எரருமே அடிக்கல பாருங்கள். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இங்கே நான் அங்கே எடுத்த உடனே இங்கே ஏன் போகலன்னு பாருங்கள். டாட் கிளாஸ் ஃபைலில் போகல. பிகாஸ் டாட் கிளாஸ் ஃபைலில் தான் கம்பைலேஷனுக்கு அப்புறம் டாட் ஜாவா ஃபைலை நான் இப்போ கம்பேர் பண்ண உடனே டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆச்சு. அந்த டாட் கிளாஸ் ஃபைலில் மட்டும்தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை பார்க்க முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்கேருந்து வந்துச்சு, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து பண்ணது கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் 1 which is a name. இந்த நேம் என்னோட நேம். அண்ட் இப்போ நான் கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் val equal to நியூ கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இது மட்டும்தான். இந்த ஆப்ஜெக்டை தான் நான் கன்ஸ்ட்ரக்டரை இங்கே வச்சு கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜென்ரலி இது வந்து நியூ கீவேர்டை வச்சு பார்க்கும்போது நியூ கீவேர்ட் கிரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட் of the constructor 1 class and it invokes the constructor. So it invokes the constructor na inge irukka constructor and to initialize create the object. So idu da generally constructor oda main velaye. Okay, so it invokes this class main object to this constructor. ஓகே, இதுதான் வந்து டோட்டலாக நம்ம பார்த்தது. தேங்க்யூ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.